ஹாய். இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேக்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து ரிசால்வ் பண்ணுறதுக்காக சில திங்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ எக்ஸிஸ்டிங்கில் வந்து நம்ம ஒரு ஐட்டம் ப்ரொடக்ஷன் ஆகணும் அப்படின்னா இந்த ப்ரீ கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணி வச்சுட்டு டெய்லி ப்ரொடக்ஷன் போட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ரா மெட்டீரியல் மைனஸ் ஆகிட்டு ஃபினிஷ்டு குட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதில் மேஜராக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஸோ ரா மெட்டீரியல் வந்து அன்னைக்கு டேக்கு வந்து எடுக்கும்போது அக்யூரேட்டாக வந்து அவங்களால எடுக்க முடியறதில்ல, ஒரு ப்ராப்ளம். ஸோ இன்னொரு ப்ராப்ளம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரா மெட்டீரியலை ஆட்டோமேட்டிக்காக எடுத்தாலும் அதில் இன்கேஸ் வந்து அந்த பெர் டேக்கானதை கன்சியூம் பண்ண முடியல அப்படின்னா இந்த ரிமைனிங் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் வந்து அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போயிடுது. தேர்ட் பாயிண்ட் சொல்ல முடியாது, செகண்ட் பாயிண்ட்லேயே வந்து ஒரு ஆட் ஆன் என்னன்னா, அந்த அன்னைக்கு டேல ப்ரொடக்ஷன் ஆகிற ப்ரொடக்ஷனோட வேஸ்டேஜஸ் வந்து மெஷர் பண்ண ஒரு சிஸ்டம் வந்து தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் நம்ம இல்லாமையும் வேஸ்டேஜ் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரீ கான்ஃபிகரேஷனில் ஒரு லிஸ்ட்டு நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ டெய்லி ப்ரொடக்ஷன் போடுறாங்க. டெய்லி ப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி ப்ரீ கான்ஃபிகரேஷனில் என்ன வேல்யூ நம்ம செட் பண்ணியிருக்கிறோமோ அதில் வந்து எக்ஸப்ஷனலாக என்ன வேல்யூ இருந்துச்சுனாலும் அது வந்து வேஸ்டேஜாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த சினாரியோவில் நம்ம ரா மெட்டீரியலை எடுக்கிறதும் இங்கே டிஃபிகல்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த ரா மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ரா மெட்டீரியல் எக்ஸாக்டா என்னங்கிறது ஃபைன் பண்றது கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டெய்லி ப்ரொடக்ஷன் க்ளோசிங்க்கான ஒரு பேஜ் இந்த மாதிரி ஆடில் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ டெய்லி ப்ரொடக்ஷன் போடுறது இல்லாமல் இந்த ஒரு திங்ஸ் வந்து அன்னைக்கு டேக்கானதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லொக்கேஷன் இருக்கும். எந்தெந்த பிரான்ச்சில் இருக்கோ அந்த பிரான்ச்சில் இருக்கிற லொக்கேஷன் இது பண்ணிக்கணும். டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ப்ரொடக்ஷன் கேட்டகரியில் வந்து டே ஷிஃப்டா நைட் ஷிஃப்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ என்ன மெட்டீரியலுக்காக ரா மெட்டீரியல் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ இல்லை என்ன மெட்டீரியலுக்காக வேஸ்டேஜ் என்டர் பண்ணுறாங்களோ அந்த மெட்டீரியலை வந்து நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். இது ப்ரீ கான்ஃபிகரேஷனில் இருந்து வர்ற மெயின் ஐட்டம்ஸ் தான். ஸோ இங்கே ஐட்டமை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த ஐட்டமுக்கான இன்னைக்கு நாளில் ஆகிற வேஸ்டேஜ், சப்போஸ் வந்து ஃபினிஷ்டு குட் வந்து ஒரு 90 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து டெய்லி ப்ரொடக்ஷனில் என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம இங்கேயே கூட டெய்லி ப்ரொடக்ஷன் வந்து நம்ம என்ட்ரிக்கு ஒரு இது கொடுத்துக்கலாம். ஸோ டெய்லி ப்ரொடக்ஷன் 90 இவங்க ஒரே ஸ்க்ரீனில் என்டர் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அன்னைக்கு நாளில் ஆன வேஸ்டேஜ், சப்போஸ் வந்து ஒரு 2 பைப் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னா 2 அப்படிங்கிறத இவங்க என்டர் பண்ணிக்கிறாங்க. இது வந்து 2 பைப்பாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ரிவர்ஸ் கால்குலேஷனுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை சப்போஸ் வந்து 2 கேஜிஸாக இருக்குது அப்படின்னா இந்த 2 கேஜிஸில் 2 விதமாக நம்ம இதை வேஸ்டேஜ் போட வேண்டியிருக்கும். இப்போ ஒன்று வந்து ஃபினிஷ்டு குட்ல இருக்கிற, அதாவது 2 பைப்பே வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே இது ஃபினிஷ் அப்படிங்கிறதுக்கு எஃப்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது ரா அப்படிங்கிறதுனால ரா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது 2 கேஜி வந்து
வேஸ்டேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த 2 kg வேஸ்டேஜ் ஆயிருக்கு ஸ்கிராப் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதைய. ஓகே, ஸோ இந்த ஃபினிஷ்டு குட் அப்படிங்கிறத வந்து நம்ம கட் பண்ணிப்போம். இதையே 2 விதமா நம்ம கொடுக்குறோம், ஃபினிஷ்டாகவும் கொடுக்குறோம், இன்னொன்று வந்து ரா இல்லைன்னா ஜஸ்ட் ஸ்கிராப் அப்படிங்கிற மாதிரி கூட கொடுக்கலாம். ஸ்கிராப் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். ஸோ இதில் 2 kg வந்து வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக அவங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு ரா மெட்டீரியல் பேலன்ஸ் வந்து 8 kg இருக்கு அப்படிங்கிறத இவங்க இங்கே என்ட்ரி பண்ணிக்கிறாங்க. என்ட்ரி பண்ணிட்டு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவங்க இதைய சப்மிட் பண்ணிக்கிறாங்க. இந்த 8 kg ப்ளஸ் இந்த 8 kg இங்கே என்டர் பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சைடில் இந்த சைடில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 8 kg நம்ம ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுவோம். என்னன்னா, இந்த 8 kgல எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி காமிப்போம். அதாவது பேஸ்ட் ஆன் இந்த ஐட்டம். இங்கே வந்து காமிப்போம். சப்போஸ் இந்த 8 kgல வந்து 4 kgs வந்து ரா மெட்டீரியல் 1 இருக்கு, 2 kg ரா மெட்டீரியல் 2 இருக்கு, 2 kg வந்து ரா மெட்டீரியல் 3 இருக்கு அப்படின்னா அதை இங்கே காமிச்சோம். இன்கேஸ் இவங்க ரா மெட்டீரியலை ஸ்டோர்ல இருந்து ரிலீஸ் பண்ணும் போதே ஒரு லாஸ் ஆயிடுச்சு, இல்லை வேற ஏதாவது ஒரு லாஸ் ஆயிடுச்சு, ஸ்பெசிஃபிக்கா ரா மெட்டீரியல் 1 வந்து ஒரு 1 kg லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வந்து இவங்க எக்ஸஸ் அப்படிங்கிற இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு 1 kg ஆயிருக்கு, இங்கே ஒரு 100 grams ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, மிக்ஸ் பண்ணாததுலேயே இந்த மாதிரி லாஸஸ், மிக்ஸ் பண்ணாததுக்கு முன்னாடியே லாஸஸ் நடந்துருச்சு அப்படின்னாலும் அதையே இங்கே நம்ம என்டர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ ஏதாவது நோட் இங்கே என்டர் பண்ணுறோம்னா என்டர் பண்ணிக்கலாம், அவங்க பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்ஷன் அவங்களால எடிட் பண்ண முடியாது. அதாவது நம்ம க்ரீனில் ஹைலைட் பண்ணுற போர்ஷன்ஸ் வந்து அவங்களால எடிட் பண்ண முடியாது. இந்த போர்ஷன்ஸ் மட்டும் எக்ஸஸ்ல இருக்கிறது மட்டும் அவங்களால எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ் ஸ்டடினால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இப்போ ரா மெட்டீரியல் வந்து பேலன்ஸ்டா இருந்துச்சுனாலும் அதையும் நம்ம இதுல கொண்டு வந்துக்க முடியும். வேஸ்டேஜ் வந்து இருந்துச்சுன்னா வேஸ்டேஜையும் என்டர் பண்ணிக்கலாம். இது வேஸ்டேஜோட ரிவர்ஸ் கால்குலேஷன் நம்ம பண்ணுவோம். இந்த 2 kgல வந்து எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த 2 kgல எவ்வளோ ரா மெட்டீரியல் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணுவோம். அதெல்லாமே வந்து ஸ்கிராப்பா நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிப்போம். ஓகே, ஃபினிஷ்டு கூட்டா இருந்துச்சுனாலும் அதுக்கு ஒரு தனி கால்குலேஷன். அதாவது இப்போ 2 பைப்பு கம்ப்ளீட்டா ஸ்கிராப் ஆயிடுச்சு அப்படின்னா 2 பைப்புக்கான ரா மெட்டீரியல் என்னென்னங்கிறத நம்ம ப்ரீ கான்ஃபிகரேஷன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி ரா மெட்டீரியலை நம்ம மைனஸ் பண்ணிப்போம். இங்க வந்து டைரக்டாவே அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஃபினிஷ்டு கூட்டா இல்லை, ஒரு 2 kgs மட்டும் லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த 2 kgs ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதுக்கான ரா மெட்டீரியல் நம்ம இங்க ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸாக்டா ரா மெட்டீரியல் மைனஸ் ஆகிறதையும் எடுத்துக்க முடியும், ரிமைனிங் இருக்கிற ரா மெட்டீரியலையும் நம்ம ரியலைசேஷன் வேல்யூக்கு கொண்டு வந்து ஸ்டாக்ல ரிசர்வ்டுல வச்சுக்க முடியும். ஸோ இந்த மிக்ஸ்டா இருக்கிறது வந்து ஒரு ஐட்டமா நமக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு பக்கெட்ல நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இந்த வேஸ்டேஜ்ல இருக்கிற இந்த ஸ்கிராப்பும் மெயின்டைன் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் எது அப்படின்னா இந்த ஃபினிஷ்டு கூட்டை பொறுத்து. ஃபினிஷ்டு கூட்டில் இந்த ஹெச்டிபி பைப், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஹெச்டிபி பைப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா
இந்த ஃபினிஷ்டு கூட்டோட வேஸ்டேஜ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிக்க முடியும். இதுல இருக்கிற மிக்ஸ்டுல எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால கொண்டு வந்துக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டே டெய்லி ப்ரொடக்ஷனுக்கு போடுறாங்க அப்படின்னா, டெய்லி ப்ரொடக்ஷன் போடும்போது அடிஷ்னலா நம்ம இங்க ஒரு காலம் வச்சாகணும். என்னன்னா, எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற மிக்ஸ்டுல இருந்து ஏதாவது கன்சியூம் பண்றோமா. இன்னைக்கு 8 kg வந்து மிக்ஸ்டுல வச்சிருந்தாங்க இல்லையா, ஸோ நெக்ஸ்ட் டே வந்து 8 kg இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருக்கும். டெய்லி ப்ரொடக்ஷன்ல இருந்து வர மாதிரியும் நம்ம பிளான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரே ஸ்க்ரீன்ல நம்ம எல்லாமே வந்து அச்சீவ் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இதுதான் இந்த கேஸ் ஸ்டடியில நம்ம ஃபைண்டிங்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ செக் பண்ணிட்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். தேங்க்யூ.